அதாவது சுமதாங்க. ஏன்னா சுமையானதே சொல்றதுக்கு கரெக்டான ஆளு சொல்வேந்தர் பாலசுப்ரமணியம். ஏன்னா அவர் பாருங்க, இன்னைக்கு காத்தால இப்ப நமக்கு டைம் வந்து இந்தியாவுக்கு டைம் வந்து இப்ப காலையில வந்து 5:40. இப்ப வந்து மலேசியால 8. இப்ப அவருக்கு பாருங்க, பக்ரைனுக்கு பாருங்க, காலங்காத்தால 2:30 மணி. சோ உண்மையிலேயே அது சுமதானே அவருக்கு. ஆனா அப்படியும் அந்த சுமையை தாங்கி நமக்காக வந்திருக்கிறார் சொல்வேந்தர் பாலசுப்ரமணியன் அவர்களை. அவர் வந்து தஞ்சாவூர்காரரு. அவர் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம டெல்லி கலை இலக்கிய பேரவை, இசிதா மீடியாவுக்கு நிறைய பண்ணியிருக்கார். நிறைய நிகழ்வுலாம் கலந்து கொண்டிருக்கிறார். அவரும் எழுத்தாளர், பேச்சாளர், பல பரிமாணங்கள், பல பரிமாற்றங்கள் கொண்டவர். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக இப்போது அரவிந்த் கே ராஜா, அரவிந்த் நடராஜன் அவர்கள். அவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவரும் ஒரு மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இங்கு அனைத்துலக அரங்கில் ஒரு சிறப்பான தலைப்போடு சிறப்பான நமது சாதனை பெண்களை கொண்டாடும் ஒரு தலைப்பாக இன்றைய பட்டிமன்றம் அமைந்திருக்கின்றது. இதற்கு சொற்போர் புரிவதற்கு வந்திருக்கும் பன்னாட்டு சான்றோர்களை இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். ஏன்னா போர் செய்ய போறீங்க. தமிழ் கொண்டு சொல் கொண்டு தமிழோடு போர் செய்வோம். அந்த போர் வந்து சர்ச்சையில் முடியாமல் பாதுகாப்பது நடுவராக என்னுடைய கருத்து. எது எப்படியாக இருந்தாலும் மாற்றங்கள் வர வேண்டும், மறுமலர்ச்சி பெற வேண்டும், சிற்றங்களை கூறு போட்டு சிறந்த உலகவாழ் தமிழர்களை நாம் உருவாக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்கள் என்பவர்கள் சாதனைக்குரியவர்கள், சாதித்து வருபவர்கள். அந்த சாதனை பெண்களின் சாதனை என்பது அவ்வளவு சுலபமாக கிடைக்கின்றதா அல்லது ரொம்ப சுமை தாங்கி கிட்டதா? இதை நான் சொல்ல போவதில்லை. நமது பேச்சாளர்கள் இன்று பேச வந்திருக்கின்றார்கள். முதலாவதாக இன்றைய தலைப்பு, சாதனை பெண்களின் பாதை சுகமானதா சுமையானதா? ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுதே இங்கு மலேசியாவில் இருக்கின்ற ஆசிரியர்கள் சொன்னாங்க, நிச்சயமா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலே என்னதான் தீர்ப்பு வழங்க போறீங்கன்னு நாங்க பாக்குறோம், ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ உங்களுடைய வாதத்திற்கு உட்பட்டு அது தீர்ப்பாக அமையும். நிச்சயமாக உலகவாழ் பெண்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம், நிதர்சனங்களை மட்டுமே நாம் இங்கு பேச போகின்றோம். அது நிஜத்திலும் இருக்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு. அந்த வகையில் நேரம் தாழ்த்தாமல் முதல் பேச்சாளராக சாதனை பெண்களின் பாதை சுகமானதே என்ற உரையோடு வித்யாலட்சுமி, கலிபோர்னியா, அமெரிக்கா சகோதரி அவர்களை அழைக்கின்றேன். கத்தி சண்டையில் எகிப்தை சேர்ந்த நானா என்ற ஒரு பெண்மணி பங்கு கொண்டார். எதிரென்ன சாதனை இருக்கிறது என்று நான் கேட்பது எனக்கு கேட்கிறது. ஆனால் அவர் 7 மாத கர்ப்பிணி. தொலைக்காட்சியில் நானே இதை பார்த்தேன். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது பெண்மையின் உன்னதமான தாய்மைதான். அத்துடன் சேர்த்து தன்னுடைய பேஷன் எனப்படும் அந்த ஆர்வத்தை வளர்த்து லட்சியத்தை எட்ட வேண்டும் போன்ற ஒரே நினைவோடு அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது அது நிச்சயம் சுமை அல்ல, அது சுகமாகத்தான் தெரியும். புரிந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள். அவர் பெண்களுக்கான சம உரிமைக்காகவும் அவர்களுக்கு இழைக்கப்படும் கடுமையான சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் போராடிய புரட்சி பெண், புதுமை பெண் என்றார்களே. அப்பொழுது என்ன, அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே விருதை பெறுகின்றார்கள். ஊர்வசி விருது, கலைமாமணி விருது, இவையெல்லாம் பெறும் பொழுது அவர்கள் புன்னகைத்துக் கொண்டுதானே இருக்கின்றார்கள். சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க. அதுவும் முதல் துவக்கத்திலேயே முறுக்கு மீசையும் முண்டாசு தலையும் இருக்கு பார்வையும் மிரட்டும் தோற்றமும் கொண்ட பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு ஆணை பற்றி பேசியிருக்கின்றீர்கள். அதே தோற்றத்தோடு அடுத்த பேச்சாளரும் வரப்போகின்றார். இவருக்கு அறிமுகம் நான் கொடுக்க வேண்டுமா என்று யோசிக்கின்றேன். பன்னாட்டு மேடைகளில் பல சொல் வேந்தர்களை உருவாக்கியவர். இன்றைய தலைப்போடு சாதனை பெண்களின் பாதை சுகமானதா சுமையானதா என்று நல்ல ஒரு போட்டி கொடுத்தாங்க நமது சகோதரி. சுமையானதுதான் என்று சொல்ல வருகின்றார் சொல்வேந்தர் பாலசுப்ரமணியம், பக்ரீனில் இருந்து. பாருங்கள் ஐயா. குரல் தெளிவாக இருக்கிறது. நல்லது அழைப்புக்கும் வாய்ப்புக்கும் அறிமுகத்துக்கும்
பொதிகை சந்தனமே ஓயாத கடல் அலையே ஒய்யார நுரைமலரே சிங்கார செவ்வானம் சிந்துகின்ற பூமலடையே பொதிகை மலை தழுவி பூங்காற்றில் மனம் ததும்பி எதுகை மூளையோடு எனையாளும் செந்தமிழே என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஒன்றினை கூறிக்கொண்டு ஆக்கும் சக்தியாகவும் காக்கும் சக்தியாகவும் திகழும் மகளிரை போற்றும் உலக மகளிர் தினம் 2025 கொண்டாடப்படும் பொன்னான வேளையினிலே இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டின் பின்னணியில் இருக்கும் அமைப்புகளுக்கும் அமைப்பாளர்களுக்கும் வணக்கத்துடன் கூடிய நன்றியை கூறிக்கொண்டு அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலம் மாறி இன்று ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் அளவுக்கு அனைத்து சாதனைகளையும் உடைக்கும் வல்லமை பெற்றுள்ள உலகளாவிய அளவிலே உள்ள மங்கையர்கள் யாவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பட்டிமன்ற நிகழ்வினுடைய நடுவர் மலேசியாவின் தமிழ் ஆசிரியை ருத்ரன் நடனக்குழுவின் நிறுவனராகிய மரியாதைக்குரிய தனலட்சுமி ராஜேந்திரன் அவர்களே, சக பட்டிமன்ற பேச்சாளர் உறவுகளே, நிகழ்வை கண்டு ரசிக்கும் அன்பான தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை தமிழ் வணக்கம். இன்றைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பது சாதனை பெண்களின் பாதை சுகமானதா சுமையானதா? சாதனை பெண்கள் ஆயினும் சாமானிய பெண்கள் ஆயினும் கடந்து செல்லும் பாதையில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் என்றுமே சுமையானதே என்று நான் பேச வருகிறேன். மனச்சுமை, மானம் காக்க போராடும் சுமை, பாசச்சுமை, பொறுப்பற்ற குடும்பத்தினரால் உண்டாகக்கூடிய ஒரு வேதனை சுமை, பண தேவையால் வேலைக்கும் சென்று பொதிமானாக கடமைகளை தலையிலே சுமந்து குடும்பம் சுமந்து குழந்தையை சுமந்து பல்வேறு பொறுப்புகளை சுமந்து அல்லல் படும் மகளிரின் நிலை பாருங்கள். இப்பொழுது கூறுங்கள், அவர்கள் நடந்து செல்லும் பாதையிலே குத்துகின்ற முட்களை கூட எடுத்து எரிய நேரமின்றி பாதியை உடைத்தெறிந்து பயணத்தை தொடர்கின்ற பாவப்பட்ட மகளிர் எத்துணை பேர். சுகமான பாதை யாருக்கு உரியது என்று தேடித்தான் காண வேண்டும். வேண்டுமானால் எதிரணியினர் மூவர் இருக்கிறார்களே, அவர்களை வேண்டுமானால் கூறலாம் என்று நினைக்கிறேன். சுமை சுமக்கும் பெண்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதிலே ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல், கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா என்கின்ற அந்த ஒரு பாடல் தான் நம்முடைய மனதிலே ஒழிக்கிறது. சாஸ்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்தனவோ அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா. வீடாளும் பெண்மை இங்கே நாடாளும் காலம் வந்து ஊமைகள் போலவே இன்னும் ஓயாமல் கண்ணீர் சிந்துகின்றனரே ஏன் என்று கேட்கத்தான் இப்போதும் ஆள் இல்லை. பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடு தானா, பழம் பாட்டோடு தானா, அதன் ஏற்றோடு தானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா என்ற ஒரு பாடல் சரியான பதிலாக அமைகிறது. உலகமெல்லாம் விடிந்த பின்னும் உங்களின் இரவுகள் விடியவில்லை என்ற சாட்டை அடிபோன்ற வரிகள் சுமைகளின் வேதனையை மிகவும் சூடாக எடுத்து கூறுகிறது. கங்கை ஆட்சியிலே கூட வெள்ளம் குறையலாம், இந்த நாட்டிலே உலகிலே பெண்ணுக்கு ஏற்படும் துன்பம் துயரம் மட்டும் என்றுமே குறைவதில்லை. விளையாட்டில் சாதிக்க களமிறங்கும் வீராங்கனைகள் சந்திக்கும் பிரச்சனைகள் எத்தனை எண்ணி பாருங்கள். ஏழ்மை, பொருளாதார சரிவு, அங்கீகாரமின்மை, செலவுகளை ஏற்றுக்கொள்ள ஸ்பான்சர்கள் கிட்டாத ஒரு புதுமை, கேலி பேச்சு, புறக்கணிப்பு என எவ்வளவோ இருக்கிறது. சச்சினுக்கும் தோனிக்கும் கோலிக்கும் கிடைக்கும் அங்கீகாரம் மித்தாலி ராஜ், ஸ்மிருதி மந்தனா, ஜூலன் கோஸ்வாமி போன்ற வீராங்கனைகளுக்கு கிடைக்கிறதா? எண்ணி பாருங்கள். ஏன் சிகரங்களை தொட்ட மேரிக்கும் சாய்னா நேவால் போன்றவரை சரியானபடி அங்கீகரித்து கௌரவம் செய்யப்பட்டதா என்றும் எண்ணி பாருங்கள். இப்படி அலட்சியப்படுத்தப்படுவதால் மனச்சுமை வராதா, உற்சாகம் குறையாதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இவை அனைத்தையும் தாண்டி பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்று வரை ஒரு பெண் தன்னந்தனியாக எண்ணக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்திலும் பயணிக்க சுதந்திரம் இருக்கிறதா? வானெங்கும் வல்லூர்களும் வீதியெங்கும் வீரர்களும் கூளை முடுக்கிலும் விபரீத எண்ணம் கொண்ட கொடியோரும் விலங்குகளாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியாக மனச்சுமை இன்று பயணிக்க முடிகிறதா? காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சும் பொங்கும் போது விலங்குகள் ஏது எனும் கண்ணதாசனுடைய வரிகள் உற்சாகம் தந்து தன்னம்பிக்கையை கூட்டினாலும் கூட நிஜம் என்னவோ இன்னமும் பூஜ்யமாகவே இருக்கிறது. குடிகார கணவனும் பொறுப்பற்ற பெற்றோரும் கொடுமைப்படுத்தும் சமுதாயமும் பெண்ணின் கைகளில் விலங்கு மாட்டி அவதியுறச் செய்வது
தாழ இயலாத ஒரு சுவைதானே. பெண்ணுக்கு சம உரிமை என்று கூறுவது ஏட்டளவில் தானே என்று கேட்க தூண்டுகிறது நடுவர் அவர்களே. சற்றே எண்ணி பாருங்கள் பெண்கள் படும் பாட்டினை. சரி, இன்றைக்கு வேண்டுமானால் வருகின்ற மாப்பிள்ளை எண்ணி பாருங்க. இன்னைக்கு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கான்னா, வரதட்சணை கை நிறைய வேணுமா, குட்டி கொடுக்கணும், பொண்ணு வேலைக்கு போகணும், புரோக்கர் சார் பவுன் எல்லாம் அதிகம் வேணாம், ஒரு 100 பவுன் இருந்தா கூட போதும்ங்கிறான். வேலைக்கு போனா கூட நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுறோம். 6 மணிக்குள்ள எனக்கு சாயங்காலம் ஆப்பம் சுட்டு பழக்கம், ஆப்பம் சுட்டு சாப்பிடணும்னு ஆசை எனக்கு, அதையும் கரெக்டா செஞ்சு கொடுக்கணுங்கிறான். அப்ப புரோக்கர் கேட்கிறாரு, தம்பி பொண்ணுக்கு இந்த அண்ணன் தம்பி இதெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. தாராளமா இல்லாட்டினாக்கா அவரோட அப்பா அம்மா எல்லாம் வயசான காலத்துல நம்ம கழுத்து இருக்கீங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு நான் வழிபடணும் என்று இப்படி கூறக்கூடிய இந்த மாதிரியான ரகுவரன்களை மணந்து அவதிகளும் சீதைகளும் அதிகம் மனச்சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மனச்சுமை கூடும் பொழுதுதான் வேதனையோடு அவர்கள் பாடுகிறார்கள். அழுது புலம்பி தேய்வதனால் ஆகும் பயன் ஏதுமில்லை, ஆற்றல் கொண்டே எழுந்தெடுவாய் அவனியும் முந்தன் வசமாகும், தவித்து தனியே நிற்பதனால் தடைகள் குறைய போவதில்லை, புவியை அசைக்க போராடிடுவாய் புதுமை செய்ய புறப்படுவாய், அரண்டு அதிர்ந்து நிற்பதனால் ஆளுமை செய்ய வழியும் இல்லை, புரட்சி செய்ய புறப்படுவாய், புவனம் உனக்கு வசமாகும், வெட்டி பேச்சு பேசுவதால் விளையும் பயன் பெற இயல்வதில்லை, வெற்றி சிகரம் அடைந்திடுவாய் விரைந்து முன்னேறு பெண்ணே என்று ஒரு ஷைலஜா என்ற ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். முன்னேறு பெண்ணே என்ற தலைப்பிலே மிக பொருத்தமாகத்தானே இருக்கிறது. மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்கள் பாடினார்கள். அழுத்திடும் சுமைகளும் வேதனைகளும் மங்கையரை கஷ்டப்படுத்துகின்றன. யோசிக்க வைக்கிறது அந்த வரிகள். ஆகவே சாதனை பெண்களின் பாதை நிதர்சன வாழ்விலே இன்னமும் சுமைகள் நிறைந்ததாகவே இருக்கிறது என உண்மையை எடுத்து கூறும் அதே வேளையிலே சகோதரிகளை ஒரே ஒரு பாடலை உங்களுக்கு நினைவூற்றி எனது உரையை முடிக்க இருக்கிறேன். வெற்றி வேண்டுமா கேட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் என்ன என்று ஒரு பாடல் ஒன்றை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எண்ணி துணிந்தால் என்ன, இங்கு நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு இது நடக்காதது எனும் பாடலை மனதிலே கொண்டு போராடுங்கள் என்றுதான் உங்களுக்கு நான் கூற வேண்டியிருக்கிறது. மேலான நடுவர் அவர்களே, சாதனை பெண்ணோ சாமானிய பெண்ணோ, நடக்கும் பாதையோ வேதனை, சந்திப்பதோ ஏகப்பட்ட சோதனை, வாங்கும் ஏற்றுக்களோ நிந்தனை, காரணம் புகுந்த வீட்டு கொடியோரின் துர்போதனை, அவர்களின் பாதை சுமையானதே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஒருங்கிணைப்பாளர் தமிழ் தெளிப்பா குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்வேந்தர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பக்ரைனிலிருந்து சொல்லாடினீர்களா, சொல் கொண்டு வில்லாடினீர்களா என்று சற்று சிந்திக்க வேண்டிய நிலையில்தான் நான் இப்பொழுது. வாழ்த்துக்கள் ஐயா. தங்களுடைய தமிழுக்கு, தமிழ் அன்னையின் ஆசிக்கு நிச்சயமாக இன்னும் பல மேடைகள் உங்களுக்காக கற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்களிடமிருந்து. வாதத்தில் அழகாக கூறினீர்கள், வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல். அதாவது வெற்றி வேண்டும் என்றாலே அங்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மை பற்றி நிற்க வேண்டும். பற்றி நிற்கும் அதில் கொண்டு நாம் எதை கற்றதை பிறருக்கு பற்ற வைக்க போகின்றோம் என்பதுதான் இன்று உலகம் பெண்கள் வழியில் பார்த்து கொண்டிருக்கின்றது. வழிகளை கடந்தால் வழிகள் திறக்கும் என்பது உலகம் பெண்களுக்கு காட்டிய ஒரு பாதை. அதை மிக அழகாக சொன்னீர்கள். அதாவது சுகங்களை கடந்து விட்டீர்கள் என்றால் சுமைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும். அந்த சுமையை எப்படி நீங்கள் பார்க்க போகின்றீர்கள்? சுகமாக பார்க்க போகின்றீர்களா, சுமையாக பார்க்க போகிறீர்களா? அதுதான் இன்றைய வாதம். சரி, ஐயாவின் இந்த பேச்சுக்கு அடுத்து ஒரு அனல் பறக்கும் விவாதத்தோடு வர இருக்கின்றார் சகோதரி கிரீஷ் பிரதீபா அமெரிக்காவிலிருந்து. வாங்க சகோதரி, உங்களோட தான் நான் வந்திருக்கின்றேன். என் அணி தோழி வித்யா அவர்களும் அழகாக அதனை சொல்லி சென்றிருக்கின்றார். ஆனால் எனக்கு முன்பு பேசிய தோழர் அவர்கள் அழகாக பாடினார், அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்டவே அவர் ஒரு பாடல் பாடினார், எப்படி கண்ணின் மணியே போராட்டமா என்று. அதற்கு நான் பதில் கூறுகின்றேன், மனதில் உறுதி வேண்டும், இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும்.
இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். இதுவும் அதே படத்தில் வரும் பாடல் வரிகள். நாங்கள் தடைகள் எதுவும் இல்லை என்று சொல்லவில்லை. தடைகளை தாண்டி தாண்டித்தான் பெண்கள் சாதிக்கின்றோம். ஆனால் அந்த சாதனை சுகமானது என்று சாற்றுகின்றோம் நாங்கள். ஆங்கில கால்வாயை முதலாக கடந்த பிரிட்டிஷ் பெண்மணி என்ற சாதனையை சாதித்த அந்த ஜெட்ரூட் என்ற பெண் 8வது முறையாக அந்த முயற்சியில் தான் வெற்றி பெற்றார். முதல் முயற்சியில் இது சுமையானது என்று அவர் சென்று ஓய்ந்திருந்தால் இந்த அருமையான வெற்றி கனியை அவர் எட்டி பிடித்திருக்க முடியாது. அவருக்கு அந்த சாதனை சுகமானதுதான். இப்போ பெண் சாதனையாளர்களின் பாதை மீள்தன்மையால் செதுக்கப்படுவது, அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, அது மிகவும் மகிழ்வையும் ஒரு நிறைவையும் தருகின்றது என்று. இப்ப நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளைய வாழ்விற்கு அது ஒரு இனிமையானதாக மாற்றக்கூடியது, நாளைய பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடியது என்று நாம் செய்யும் ஒவ்வொரு சாதனைகளையும் நாம் நினைத்து பார்த்தால் அந்த சாதனை நமக்கு மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்கும் பொழுது அந்த சுகத்தை நாம் எப்படி மறுக்க முடியும் நடுவர் அவர்களே? எதிரணியை நன்றாக தாக்கினீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், அமைதியாக. அது எதிரணிக்கு நிச்சயம் விளங்கி இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு விளங்கியது. அதாவது பெண்கள் சாதனை பெற வேண்டும் என்பது முதலில் சாதனை என்ன என்று ஒரு வரையறை வகுத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் வேலைக்கே செல்லாமல் இருக்கும் தாய் கூட குழந்தையை பார்க்கின்றாள், கணவனை பார்க்கின்றாள், குடும்ப உறவுகளை இணைக்கின்றாள். இதுவும் சாதனை தானே என்று மிக அழகாக மறைமுகமாக கூறினீர்கள். சாதனை, அதாவது சாதனை பெண்கள் வாழ்க்கையில் சுகம் இருக்கின்றதா சுமை இருக்கின்றதா என்ற விவாதம் மிக அனல் பறந்து கொண்டிருக்கின்றது. நடுவராக எனக்கும் இங்கு அனல் பறந்து கொண்டே இருக்கின்றது. தீர்ப்பு எந்த புறம் வழங்குவது என்று. சுகமா என்ற கேள்வியில் சுமைதான் என ஆணித்தரமாக கூற வருகின்றார் அரவிந்த் நடராஜன், அமெரிக்காவிலிருந்து. வாருங்கள் சகோதரர். சில மூடர் அந்த நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் என்று எழுதிய மாகவி பாரதியின் வரிகளை இங்கே சொல்லி மகளிர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று பாரதி சொன்ன அதே கருத்தை சில ஆண்டுகள் முன்னால் ஜனாதிபதி ஒபாமா சொன்னார். நாடாள வேண்டும் பெண்கள் எல்லோரும், பெண்கள் நாடாண்டால் உலகிலே அமைதி நிகழும், போர்கள் தீர்ந்து போகும் என்று அன்று பாரதி வையம் பேதமையற்றிடும் காணீர் என்று சொன்னதை ஒபாமா சில ஆண்டுகள் முன்னால் சொன்னார். அப்பேற்பட்ட பெண்ணினத்திற்கு மகளிர் தினத்தன்று ஒரு அருமையான தலைப்பு, சாதனை பெண்களின் பாதை. எனக்கு இந்த தலைப்புல என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, சாதனை பெண்கள் முதவே சொல்லிட்டீங்க. பெண்கள்னாலே சாதிச்சவங்க தான். அதுக்கு மேலதான் அவங்களுடைய பாதை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இங்க பேசணுமே தவிர பெண்கள் சாதிச்சாங்களா சாதிக்கலையா அப்படி, பெண்ணுனாலே சாதித்தவர்கள் தான். வெறும் ஒரு துறையிலே உச்சத்தை எட்டியவர்கள் மட்டும்தான் சாதனை செய்தவர்களா, இல்லை மவுண்ட் எவரெஸ்டை எட்டியவர்கள் மட்டும்தான் சாதனை செய்தவர்களா, இல்லை ஒரு நாட்டின் தலைமை தாங்கியவர்கள் மட்டும்தான் சாதனை செய்தவர்களா? வித்யாலட்சுமி அக்கா சொன்னாங்க, வைரம் நிலக்கரி தான் வலி சுமந்துதான் வைரமாகும், அந்த வைரத்துக்கு தான் பெருமை அதிகம்னு சொன்னாங்க. நிச்சயமா நான் வழிமொழிகிறேன். வித்யாலயம் சாதிப்பது என்பது எப்படின்னா, ஒரு பிரேக் பிடிக்காத லாரியை டாப் கியர்ல ஹைவேல ஓட்டுற மாதிரி. அது புளிய மரத்துல இடிக்காம போனோம், எதிரில இருக்கிற கார் மேல இடிக்காம போனோம், நடுவில் வர்ற ஆடு மாடு மேல இடிக்காம போனோம். ஆனா கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல போய் நிக்கவும் செஞ்சிடணும். அது எப்படியோ பிரேக் பிடிக்காம நிப்பாட்டிக்குவாங்க. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியாது. அதே போல கொளுத்துவோம் வைய வாழ்வு தண்ணில் எந்த வகையிலும் நமக்குள்ளே தாழல் என்ற நிலைகள் மாறி சரிநிகர் என்று இந்த மண்ணில் வாழ்வோம் என்று எழுதிய பாரதி அன்றைக்கு எழுதி வச்சுட்டு போனோம். கிட்டத்தட்ட அது சுகம்னு சொல்லிடுறீங்க, எங்க அணியில பேசாம என்ன அந்த சைடு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அழகா சொன்னீங்க. இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல வராங்கன்னு பார்க்க போறோம் என்று பார்ப்போம். பெண்கள் அதுவும் என்று ஆணித்தரமாக பேச வருகின்றார். இரண்டத்தையும் அவர்கள் சார்பாக பேச இருக்கிறார்கள். நீங்க ஜெயமாறனை இரண்டும் சார்பாக பேச சொல்லுங்கள். சுமையான பேச இயற்கையும் சில வேலைகளை செய்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்து பேச வருகின்றார். இருமுனை கத்தியையும் ஒருவராக பிடித்து இன்று வாதம் செய்ய இந்த விவாத மேடையில் இருக்கின்றார் அன்பு சகோதரி ஜெயமாறன் அவர்கள். அட்லாண்டா, அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார். வாருங்கள் சகோதரி. முதலில் சுகமா என்ற விவாதத்தில் முதலில் சுகமானது என்று சொல்லுங்கள், பிறகு அதை நீங்களே மறுத்து சுமையானது என்று உங்களுடைய கருத்துக்களை எப்படி நீங்கள் நிலைநாட்டப் போகின்றீர்கள் என மிக ஆர்வமாக நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள், தொடருங்கள்.
என்று பேசி சுமையானது என்று மறுக்க சொன்னார்கள். இவ்வளவு பெரிய சுமை வரும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அதை நாங்கள் தாங்குவோம் தானே, அதற்காக இந்த சுமையையும் எடுத்து இந்த சவாலையும் எடுத்துத்தான் பார்ப்போமே என்று எடுத்துக்கொண்டேன். இருந்தப்போ அதுல இந்த 12வது வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாவட்ட அளவிலேயே 1வது 2வது பிறந்த மாணவர்களை கூட்டிட்டு வச்சு, அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆனா நல்லா படிக்கிற மாணவர்கள் அவங்கள வச்சு அந்த ஒரு ஷோ பண்ணாங்க. அதுல ஒரு குழந்தை, ஒரு கிராமத்துல வளர்ந்த பெண், வாசவின்னு நினைக்கிறேன், பேர் சரியா ஞாபகம் இல்ல. அவ மாவட்டத்தில் 1வது 2வது நல்ல மதிப்பெண் 12வதுல வாங்கியிருக்கா. அவளுடைய நிலைமை என்னன்னா, அப்பா கூலி வேலை பாக்குறவரு, அம்மாவுக்கு மனநலம் சரியில்லை. அவளுக்கு 4 தம்பி தங்கைகள். அந்த பிள்ளை பச்சை பிள்ளை, அதுவே 12வது படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளைதான் அந்த குடும்பத்துக்கே சமைச்சு அந்த பிள்ளை தம்பி தங்கச்சிகளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி, அதுக்கப்புறம் அது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு எங்க படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு பாருங்க. வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும், ஏன்னா அம்மாவால எதுவுமே பண்ண முடியாது, மறுபடியும் எல்லா வேலையும் பார்த்து ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து படிச்சு அந்த பிள்ளை அவ்வளவு நல்ல மதிப்பெண் அது வாங்கி இருந்துச்சு. இப்போ இந்த நீயா நானால எதுக்கு இவங்க கூட்டிட்டு வந்தாங்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக. முக்கியமா அந்த பெண்ணை அமெரிக்காவில் இருந்த சில மருத்துவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பிள்ளைய அவங்க தத்தெடுத்து பணம் தந்து ஆலோசனை தந்து அந்த பிள்ளைய படிக்க வச்சாங்க. 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த வாசல் நீயா நானாவுக்கு வந்தா. அந்த பிள்ளை முகத்துல முதல்ல 12வது படிக்கும் போது அந்த பிள்ளை சாப்பாடு கூட சரியா சாப்பிடாத பிள்ளை மாதிரி, அப்படி ஒரு அவ்வளவு சோகத்தோட ஒரு அழுக வர மாதிரி, இவ்வளவு கஷ்டத்தை நான் படுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா 4 வருஷம் கழிச்சு வந்த போது, அந்த மருத்துவராக அந்த பெண்ணை பார்த்த போது, அந்த பிள்ளை முகத்துல வெறும் பெருமிதம் மட்டும்தான். அவ்வளவு பெரும் அத்தனை கஷ்டங்களையும் அந்த ஒரு வெற்றி அப்படி உடைச்சு போட்டுச்சு. அந்த சுகத்தை மட்டும்தான் அந்த பிள்ளை முகத்துல பார்க்க முடிஞ்சது. உண்மைதான், எங்களுடைய பாதை மிகவும் கடினமான பாதை. ஆனால் அந்த சுகம் நமக்கு வருதுல, நம்ம சாதிக்கிறோம்ல, அப்ப நமக்கு எல்லாம் மறந்துடும், நாங்களே மறந்துடுறோம். அப்புறம் எதுக்கு நீங்க சுமைன்னு சொல்றீங்க? அவ்வளவுதான் எங்களுடைய வாதம். அப்படின்னு சொல்லி அனுப்பவே இல்லை. அவங்க 1.5 வருஷம் போராடி அந்த பரீட்சை முடிவுகளை அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கதான் முதல் சீட்டு ஆகுறாங்க. இந்த மாதிரி நிறைய பயணியர்ஸ் சொல்லுவோம்ல, முன்னாடியும் இருக்கும் துறையில கூட ஆண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுது. அதுக்காகவே சில ஆண்கள் அந்த துறைக்கு போவாங்களாம். ஏன்னா அங்க போயிட்டா அவங்க ரொம்ப சீக்கிரமா மேல போயிடுவாங்களாம். இதுக்கு பேரு கிளாஸ் எஸ்கலேட்டர் எஃபெக்ட் அப்படின்னே பேர் இருக்கு. ஆனா இதே சமுதாயத்துலதான் 2 மாச கர்ப்பிணியாக இருந்த செரீனா வில்லியம்ஸ் ஆஸ்திரேலியன் ஓபன்ல விளையாடி கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் ஜெயிக்கிறாங்க. இதே சமுதாயத்துலதான் பிள்ளைய முதுகுல வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனாங்க, வேட்டைக்கு போனாங்க, வேலைக்கு போறாங்க. Because where there is a woman, there is magic. எப்போ இந்த உலகத்துக்கு அது புரிய போகுது? எனக்கு புரியல. இத்தனை எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் நம்ம தம்பி சொன்ன மாதிரி தலைமை பதவிகளில் அதிக பெண்கள் இருக்கும் நிறுவனங்களில் தான் நிதி நிலைமை சிறப்பா இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இத்தனை இருந்தாலும் இன்னைக்கும் இயல்பாக வரக்கூடிய தாய்மை கூட சுமையாகத்தான் பார்க்கப்படுகிறது. பாரதிய ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த உலகம் அந்த அறிவை பயன்படுத்திக்கவே இல்லை. பெண்ணியத்தை போற்றும் அனைத்து ஊடகங்களும் இனி உங்களை வரவேற்கும் என்று நான் முன்மொழிகின்றேன். சிறப்பாக பேசினீங்கம்மா. சுகமும் இருக்கின்றது. என்ன சுமை என்று கேட்டீர்கள் என்றால், எல்லாமே நல்லா பேசியிருக்கீங்க. எந்த சைட்டு நான் இப்ப தீர்ப்பு வழங்குறது? அதே சுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு அழகான தமிழ் கொண்டு பெண்களை ஆண்களும் பாராட்டி இருக்கின்றார்கள். அந்த பெண்கள் படும் பாட்டை ஆண்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். இங்கு பேசிய அனைவரும் ஆணாதிக்கம் 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 என்று சொல்கிறீர்கள். ஆனால் இன்றைய காலத்தில் ஆண்கள் கொஞ்சம் விழிப்பு நிலையில் தான் இருக்கிறார்கள். பாரதி துவங்கி பெண்களுக்காக பல ஆண்களும் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்கள் சுமையை நீங்கள் சுமந்து அதை மிக சுவாரஸ்யமாக வழங்கினீர்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும். பேச்சென்று வரும் பொழுது வீச்சு இருக்க வேண்டும். அந்த வீச்சில் கருத்தாளம் இருக்க வேண்டும். இங்கு கருத்தாளம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தீர்ப்பு வழங்கும் நேரமும் வந்துவிட்டது. அடுப்பறையில் இருக்கும் பெண் படுக்கறையை மட்டும் நாம் அலங்கரிப்பது. சுகம் என்பது ஒன்றை சாதித்த பிறகு நமக்கு கிடைப்பது. உதாரணமாக பெண்களுக்கே கூறுகின்றேன், தாய்மை என்பது உன்னதமான ஒரு சூழல். அந்த தாய்மையை அடைவதற்கு எந்த பெண்ணுக்கு தெரியாது பின்னால் அதில் சுமை இருக்கிறது என்று? வலி இல்லையா? வேதனை இல்லையா?
வாந்திகள் எடுப்பதில்லையா? அல்லது உணவு உண்ண முடியாமல் இருப்பதில்லையா? இரவு தூக்கம் இல்லாமல் நாம் கடப்பதில்லையா? இவை அனைத்தும் நடக்கின்றது. ஆனால் அந்த சுமை என்பது சுமையென்றே அறிந்தாலும் அதை சுகமாக ஏற்றுக்கொண்டு நாம் அந்த தாய்மை பேற்றை அடைகின்றோம். அதுவே பெண்ணிற்கு முழுமை தரும் ஒரு தருணம் என்று நாம் உணர்கின்றோம். நாம் மட்டுமல்ல, உலகம் உணர்கின்றது, ஆண்களும் கூட உணர்கின்றார்கள். அப்படி இந்த தாய்மை பேரு என்ற மகப்பேறு, மாபெரும் பேரு இறை நமக்கு கொடுத்திருக்கின்றது. சுமை என்று அறிந்தும் அதை சுகமாக நாம் பார்க்கின்றோம். காரணம், நாம் அதை எப்படி பார்க்கின்றோம் என்பதுதான் நமது பார்வையில் இருக்கின்றது. பறக்கும் காக்கா வெள்ளை என்றால் நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிதர்சனத்தை நாம் உணர வேண்டும் அல்லவா? அதாவது பெண்ணின் பேராண்மை எப்பொழுதுமே எனது முன்னுதாரணம் அன்னை வேழு நாச்சியார் என்று கூறுவேன். 3வது நாளில் என்னை வெளியே அனுப்புகிறார்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து ஒரு கையில் 5 மாத குழந்தை, மறு கையில் மருந்துகள். இதை வைத்துக் கொண்டு வெறித்து பார்த்தேன். என்ன செய்ய போகிறோம் அடுத்து? கணவர் இருக்கும் வரை நான் யார் என்று உலகிற்கு தெரியாது. கணவர் இறந்த பிறகு நான் யார் என்று நானே என்னை செதுக்கிக் கொண்டேன் அப்படின்ட்டுன்னு. அதுபோல்தான் இருந்த காலம் வரை என் கணவரை தெய்வமாக வணங்கியவள் நான். எங்கு சென்றாலும் பாதத்தை தொட்டு செல்பவள் நான். எப்படி ஒவ்வொரு நாளும் திருக்குறளை வணங்குவேனோ, தெய்வத்தை வணங்குவேனோ, அந்த அளவுக்கு கணவரை மதித்து நடந்தவள் நான். திடீர்னு வெற்றிடமாக போய்விட்டது. ஆனால் ஒன்றை யோசித்தேன், சோகமாக இருந்தால் சோறு கிடைக்குமான்னு இல்லையா? அந்த மாதிரி இந்த சோகத்தில் எனது 2 குழந்தைகளை நான் எப்படி வளர்க்க போகின்றேன்? கணவர் சாதாரணவர் அல்ல, உலகிற்கே ஒரு முன்னுதாரணி. இறையனார் செந்தமிழ் தமிழ் திரு என்று மலேசியாவில் தமிழை முழக்கமிட்டவர். இவர் செய்த அனைத்து மாற்றங்களையும் இனி யார் செய்ய போகிறார்கள்? அவருடைய பின் தோன்றர்கள் அனைவரும் என்னை பார்த்து, அண்ணி அடுத்து நீங்கள் தான் என்று சொல்கிறார்கள். தமிழுக்கும் கலைக்கும் இந்த மலேசிய மண்ணில் கணவருக்கு அடுத்து நானே வருகிறேன் என்று வந்து களத்தில் இறங்கினேன். அப்பதாகவே இருக்கட்டும், அதை கண்டு அஞ்சாதீர்கள். பெண் என்பவள் வெறும் பேச்சு பொருளாக இல்லாமல் சாதிக்கும் ஆற்றலோடு விளங்கக்கூடியவள், சரித்திரம் படைக்கக்கூடியவள். அந்த பெண்ணுக்கு வரும் பாதைகள், வரும் தடங்கல்கள் அனைத்தையும் வேறறுத்து வேட்கையோடு உலகத்தில் சாதித்த அனைத்து பெண்களையும் முன்னுதாரணமாக கொண்டு நான் வணங்கும் சிவ சக்தியை வணங்கி இங்கு நான் தீர்ப்பு வழங்குகின்றேன். பெண்களின் வாழ்க்கையில் அவர்கள் சாதனை பாதையில் நிச்சயமாக ஆணித்தரமாக சுமைகள் நிறைந்திருக்கின்றது. அந்த சுமைகளை சுமையாக பார்க்காமல் கொள்கையோடு வீறு கொண்டு வெற்றி மங்கையாக திகழுங்கள். சுகம் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகின்றேன். பேச்சாற்றல் கொண்ட அனைவருக்கும் எனது நன்றி. உலக பெண்கள் தின நன்னாளில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். ஆசிரியர் தனலட்சுமி, தமிழ் திரு, மலேசியாவில் இருந்து. நன்றி. அருமையான ஒரு பட்டிமன்றத்தை சாதனை பெண்களின் பாதை சுகமானதா சுமையானதாங்கிறத ரொம்ப அருமையா வழங்கினீங்க. ஆரம்பத்திலிருந்து வித்யாலட்சுமி, அப்புறம் நடராஜன், அரவிந்த் நடராஜன் மற்றும் பாலசுப்ரமணியம், அப்புறம் நம்ம கிரேஸ் பிரதீபா, அப்புறம் நம்ம ஜெயமாறன், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பேன். மீண்டும் தனலட்சுமி ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெயமாறன் ஆபீஸ்ல இருந்து வந்து கூட நமக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க.